சொந்தத்தில் பாசங்காட்டி வீணாக போச்சு. எவ்வளவோ செஞ்சேன், எப்படி எப்படியோ பார்த்தேன், எப்படி எப்படியோ படிக்க வச்சேன். வீணாக போச்சு, பாசம் வீணாக போச்சு. திரும்பி பார்க்க மாட்டேங்கிறான், திரும்பி பார்க்க மாட்டேங்கிறான். பையனவோ பிள்ளைவோ சொல்லி அழுகக்கூடிய எத்தனையோ அப்பா அம்மா இருக்கிறாங்க. ஒன்றா வளர்ப்பு அப்பா அம்மா இருப்பாங்க, என் சொந்தக்காரரை யாராச்சும் பார்த்துருப்பாங்க. ஒரு 2 வயசு 3 வயசு படிக்க வச்சுருக்கலாம். சின்ன வயசுலேருந்தே சிறுக பார்த்துருக்கலாம். நீங்கள் சம்பாரித்து கொடுக்கும்போது அவங்களுக்கு சம்பளம் இல்லாத பொழுது உங்கள் மேலே பாசமாக இருந்திருக்கலாம். உங்கள் சம்பளத்தில் அவங்க படிச்சிருக்கலாம். ஆனால் நீங்கள் வயதாக நெளிவடைஞ்சிறவங்க. அவங்க சம்பாதிக்க போன கடைசியில் உங்களை விட அதிகமாக சம்பாதிப்பாங்க. அப்போ நம்மளுக்கு மரியாதை இருக்காது உங்களுக்கு. அதை நினச்சிட்டு அழுக வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். அழுக வந்துச்சுன்னா அழுதுருங்க, நல்லது. ஆண்களை அது வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா அனிச்சை செயல் வந்துட்டு நடக்கிறது உடம்புக்கு நல்லது. அது என்னென்ன காரணம்னு நிறைய பேர் வீடியோ பார்க்குறவங்களுக்கே தெரியும். அழுக வந்து அழுதுங்க, தப்பு கிடையாது. அதையும் மனசில் தேக்கி வச்சுட்டு இவ்வளோ நாள் பார்த்தேன் இப்படி பண்ணிட்டாலே, இவ்வளோ நாள் பார்த்தேன் இப்படி பண்ணிட்டேன்ட்டு போட்டு உள்ளே வச்சுட்டு புலம்பிட்டு இருக்காதிங்க. அழுக வந்து அழுதுங்க. அந்த அழுகையோட அதனோட பாசம், அவங்க மேலே வச்சுக்கிற பாசம் போயிடுச்சு. அது சொந்தத்தில் அப்படித்தான். என்ன பண்ணுவோன்னா, அதராக யாராச்சும் வந்தாங்கன்னா அவங்கள விட அதிகமாக்கிது பாசம் காட்டிடாதீங்க. ஃபஸ்ட்டே நீங்கள் அடிபட்டுருக்குறீங்க. எல்லோரும் அப்படி இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஆதரவு கிடைச்சிருச்சு, ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்க. அப்புறம் ஆதரவு கிடைச்சிருச்சுன்னா அவங்க சம்பாதிக்கும்போது அவங்களுக்கு தகுந்த ஆதரவு வந்திருக்கு, போயிடுவாங்க. ஏன்னா நீங்கள் பார்க்கக்கூடிய பாசம் அவங்கள பாதாள குழிக்கு தான் தள்ளு. எப்பவுமே நிம்மதியாக இருக்க முடியாது, அவங்களால இருக்க மாட்டாங்க. ஏன்னா கஷ்டப்பட்டு பாசம் காட்டக்கூடிய நீங்கள் பல்வேறு விதமான கஷ்டப்பட்டு அந்த காசு மூலமாக படிக்கவும் வச்சுருக்கலாம், பார்த்துருக்கலாம், பரிவாக பார்த்துருக்கலாம். அதை வந்து அவங்களுக்கு நிம்மதியாக இருக்க விடாது. நீங்கள் நினைக்கலாம் நிம்மதியாக இருக்கிறேன், நிம்மதியெல்லாம் இருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு பிரச்சனை, தொல்லை, உடல் தொல்லை, ஏதோ ஒரு தொல்லைகள், அவங்க சுற்றி இருக்கிற தொல்லைகள் வந்துகிட்டே தான் இருக்குது. அது எதனால் வருதுன்னு அவங்களுக்கும் தெரியாது, உங்களுக்கும் புரியாது. அவ்வளோதான். நம்ம வளர்த்த புள்ள, நம்ம பார்த்த புள்ள, சின்ன வயசுலேருந்து பார்த்த புள்ள, சின்ன வயசுலேருந்து பார்த்த பையன், நம்ம முன்னாடி நல்லா இருக்கும்னு நினைக்கக்கூடிய நீங்கள், உங்களுக்கு தெரியாது நல்லா இருக்கும்னு தான் தோணும். உங்களை கெட்டதே நினச்சாலும் நல்லா இருக்கும்னு தான் தோணும். ஆனால் அவங்க ஏதோ ஒரு வழியில் ஏதோ ஒன்று நலிவிட்டுட்டே இருப்பாங்க. ஏன்னா கஷ்டப்பட்டு பார்த்தவங்க வந்து பார்க்கணும். நம்ம நெளிவடைஞ்சிட்டோம், வயசாகிட்டோம், தோல் சுருங்கிடுச்சு, கை சுருங்கிடுச்சு, கையில் காசு கம்மியாயிடுச்சு, போய் பார்க்க முடியல, எதுவுமே வாங்கி கொடுக்க முடியல, எதுவுமே செய்ய முடியல, ஃபோனை பண்ண முடியல, நேரடியாக போய் பார்க்க முடியல, ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுக்க முடியல, பிறந்தநாளுக்கு வாங்கி கொடுக்க முடியல, கல்யாண நாளுக்கு வாங்கி கொடுக்க முடியல, ஏதோ விசேஷத்துக்கு கம்மல் எடுத்து கொடுக்க முடியல, செயின் எடுத்து கொடுக்க முடியல, வாட்ச் வாங்கி கொடுக்க முடியல, குழந்தைகளுக்கு எதுவும் வாங்கி கொடுக்க முடியல. வயதாக நம்ம சம்பாதிப்பும் கம்மியாக நம்ம ஃபேமிலி பார்க்கறதுனால நம்மளுக்கும் பற்றாக்குறையாக இருக்கும் பொழுது அவங்கள நம்ம பார்க்க முடியாது. அதனால அவாய்ட் பண்ணுற சில விஷயங்களை அவாய்ட் பண்ணிட்டு போகும்போது அதுக்கு அந்த பாசம் ஓரளவுக்கு தான் கொடுக்க முடியும். சின்ன வயசில் படிக்க வைக்க முடியும், சின்ன வயசில் பார்க்க முடிய எந்த நேரமும் அவங்களவே பார்த்துட்டு இருக்கிறது நம்மளோட வேலை கிடையாதுல்ல. ஓரளவுக்கு இப்போ பார்த்திங்கன்னா பெத்த தாய் தகப்பனே வந்து ஓரளவுக்கு படிக்க வச்சுட்டு விட்ருவாங்க. அப்புறம் அவங்களோட லைஃப்பை அவங்க பார்த்துக்கிறாங்க. அந்த மாதிரி அப்படி ஒரு வளர்த்தவங்களெல்லாம் வந்துட்டு அப்படியெல்லாம் பண்ண முடியாது. நிறைய பேர் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பீங்க. தூக்கி அக்கட்ட ஓடுங்க. ஏதோ ஒரு வழியில் அவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை, உங்கள் கண் முன்னாடியே நிறைய பிரச்சனையை சந்திப்பாங்க. நீங்கள் இல்லாதபோது அதை விட பயங்கர பிரச்சனையை சந்திப்பாங்க. அதெல்லாம் வந்து ஒரு பாவம் பிடிச்ச ஆட்டு தெரியாது. உங்களுக்கும் தெரியாது, அவங்களுக்கும் தெரியாது எதனால் பாவம் ஆட்டுன்னு. ஒன்று நிறைய பேர் வேறு யாராச்சும் பாசம் காட்டுறதுக்கு வந்தாங்கன்னா ஆதரவு இல்லைங்கன்னா அவங்க மேலே பாசம் காட்டுங்க, தப்பு கிடையாது. ஆதரவே இல்லை, யாருமே இல்லை, ரொம்ப சிரமமாகுதுன்னா அவங்க மேலே பாசம் காட்டுங்க, அதெல்லாம் பண்ணுங்க. உங்களை வந்து தூக்கி கொண்டாடுவாங்க. உங்களுக்கு அதாவது இருக்கிறவங்களுக்கு ஒரு தங்கச்சி, இருக்கிறவங்களுக்கு ஒரு மகள், ஒரு மகன். பெத்த பசங்களுக்கு அதுதான் மகன், அதுதான் மகள். பெக்காத பசங்களுக்கு குழந்தையே இல்லைன்னா பார்த்தவங்க எல்லாருமே மகள் தான், பார்த்தவங்க எல்லோரும் மகன் தான். யாருக்கிட்ட எப்படி பாசம் பண்ணு காட்டுங்க, எப்படி பாசம் பண்ணான்னு காட்டுங்க, பகிர்ந்து காட்டுங்க பாசத்தை. நாலா பக்கம் பிரிட்டு நாலா பக்கம் போட்டு நம்ம பசியை
பகிர்ந்து கொடுத்தா எப்படி பசியாருன்னுவாங்க, அந்த மாதிரி பகிர்ந்து பாசத்தை கொடுங்க, தட்டி விடுங்க. அங்கங்கே இருந்துங்க அவர் பார்க்குறாரு, மகளாட்டா பார்க்குறேன். எத்தனை மகளை வருவாங்க தெரியுங்களா? எத்தனை மகன்கள் வருவாங்க தெரியுங்களா? ஏகப்பட்ட பேர். எத்தனை தங்கச்சிக்கு வருவாங்க தெரியுங்களா? இருக்கிறவனுக்கு ஒரு தங்கச்சி, இல்லாதவனுக்கு எல்லாமே தங்கச்சி தான். இருக்கிறவனுக்கு ஒரு தம்பி, இல்லாதவனுக்கு எல்லாரும் தம்பி தான். பாருங்களேன், அண்ணன் தம்பி இல்லாத தனியாக ஒரு ஒத்தாளாக்கிறவங்க ஏகப்பட்ட தங்கச்சி பாசமாக இருப்பாங்க, ஒத்தாளாக்கிறவங்க ஏகப்பட்ட தம்பி பாசமாக இருப்பாங்க. யாருமே இல்லாமல் இருக்கிறாங்களங்க, அவங்க மேலே எத்தனை பேர் பாசமாக இருப்பாங்க தெரியுங்களா? ஒரு வெளியூர்லேருந்து வேறு ஊருக்கு பிழைக்க போகிறீங்க, அங்கே யாருமே இல்லைன்னா எல்லாத்தையும் அண்ணன் தம்பியாக பழக்கணும், எல்லாத்தையும் அக்கா தங்கச்சியாக பழக்கணும், எல்லாத்தையும் நண்பராக பழக்கணும், எல்லாத்தையும் உறவுக்காரராக பழகி பாருங்களேன். அப்படியே குவியும். உள்ளூர்காரனுக்கு கூட அவ்வளோ சப்போர்ட் இருக்காது. வெளியூர்ந்து வந்த அத்தனை பேருக்கு மேலே பாசம் காட்டுறது அவங்களுக்கு சப்போர்ட்டு. அந்த மாதிரி தான் வெளியூர்லேருந்து இங்கே வந்து பிழைக்கிறாங்களா, அவங்களோட ஒரு கெப்பாசிட்டி, அவங்களோட ஒரு கௌரவம், அவங்களோட திறமை, அவங்களோட அனுபவம், அவங்களோட ஒரு மன உறுதி உள்ளூர்காருக்கு வராது. அவ்வளவு பாசங்கள், அவ்வளவு உறவுக்காரர்கள், அவ்வளவு விசேஷம், அவ்வளவு கூட்டமாக இருக்குது அவங்க வீட்டில். அது காரணம் என்னென்னா எல்லாத்தையும் அனுசரிப்பாங்க, எல்லாத்தையும் அண்ணன் தம்பியை பழகுவாங்க, எல்லாத்தையும் பாசம் காட்டுவாங்க. அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து உங்கள் சொந்தக்காரர் மட்டும் இல்லை சரிங்களா, உள்ளூர் இருந்தால் சொந்தக்காரன் மட்டும் இல்லை, வேறு யார் வேணும் விட்ட வேணும் பாசம் காட்டுங்க. நிறையா மகள் கிடைப்பாங்க, நிறைய மகன் கிடைப்பாங்க, நிறைய தங்கச்சி கிடைப்பாங்க, நிறைய தம்பி கிடைப்பாங்க, நிறைய அண்ணன் கிடைப்பாங்க, நிறைய அக்கா கிடைப்பாங்க, நிறைய மாமா கிடைப்பாங்க, நிறைய சித்தப்பா கிடைப்பாங்க, நிறைய பெரியப்பா கிடைப்பாங்க, எல்லா ஊரும் கிடைக்கி, நிறைய பாட்டி கிடைப்பாங்க. எல்லாத்துக்கிட்டும் பகிர்ந்து பாசம் காட்டு. யாருமே தெரியாது, எந்த ஊர்னே தெரியாது, எல்லாம் பாசம் காட்டுன்னு வந்து கவி நம்மளோட பாசத்தை அப்படியே பிணைஞ்சு வருவாங்க. அதனால் சொந்தம் பண்ணி தயவு செய்து நினைக்காதீங்க, இவங்க தான் சொந்தம்னு நினைக்காதீங்க. வீணாக போச்சுன்னு நினைக்காதாங்க. உங்கள் முன்னாடியே அவங்க நல்லா இருக்க மாட்டாங்க, நீங்கள் இல்லாத போது அவங்க எப்படி நல்லா இருப்பாங்க? எதுக்கும் கவலைப்படாதீங்க சரிங்களா. கஷ்டப்பட்டு பார்க்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் உண்டான விஷயம், கஷ்டப்பட்டு பார்க்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் உண்டான விஷயம் தான் சரிங்களா. எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க, எதையும் நினைக்காதீங்க சரிங்களா. எதையும் நினைக்காதீங்க. உங்களுக்கு 1000 அக்கா இருக்கிறாங்க, 1000 தங்கச்சி இருக்கிறாங்க, 1000 மகள் இருக்கிறாங்க, 1000 அண்ணன் இருக்கிறாங்க, எல்லா உறவும் இருக்குது. பாசம் காட்டுறது பகிர்ந்து பட்டை கிளப்பி காட்டுங்க. இவங்களால நம்மக்கிட்ட பேசுவாங்க, இவங்களால நம்மக்கிட்ட என்ன பேசுவாங்க, இவங்ககிட்ட பேச முடியுமா, இவங்க அக்காங்க வரணுமே, இவங்க தங்கச்சின்னு சொல்ல முடியுமா, இவங்க மாமாங்க வரணுமே, பாப்பான்னு கூப்பிடுங்க, கூப்பிட்டு பாருங்கள் எப்படி பாசம் வருங்க. பறக்கு பாசம். பாப்பான்னு சொல்லி பாருங்க எவ்வளோ பாசம், தம்பின்னு கூப்பிட்டு எவ்வளோ பாசம், சாமின்னு சொல்லி பாருங்க எவ்வளோ பாசம், கண்ணுன்னு சொல்லி பாருங்க எவ்வளோ பாசம், பாட்டின்னு சொல்லி பாருங்க எவ்வளோ பாசம் வரும். பறக்கு பாசம் அப்படியே. யாருன்னு எவரும் தெரியாதீங்க, நம்ம மேலே பயங்கர பாசம் காட்டுவாங்க. அனுபவப்பட்டிருக்கீங்களா? நான் அனுபவப்பட்டிருக்கிறேன். நிறைய தங்கச்சிகள், நிறைய தம்பிகள், நிறைய அண்ணங்கள், ஏகப்பட்டது வரும் பாசம். நம்மளை தேடி வரும். நல்லா பேசுகிறாங்க, அனுபவத்தை சொல்லுங்கள். ஏதோ சிக்கலை மாட்டினாங்க பேசுங்க, ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்கிறாங்க நம்ம பேசுங்க, அன்பாக பேசுங்க. சிரிக்கும்போது சிரிங்க, அவங்க அழுகும்போது போய் கூட ஆறுதல் சொல்லுங்கள். ஏதோ ஒன்று பேசுங்க, ஏதோ ஒரு மெசேஜ் பண்ணுங்கள், பேசுங்க, அன்பாக பேசுங்க, ஆறாக பேசுங்க, அரவணைப்பாக பேசுங்க. வருங்க கூட்டம், வருங்க சொந்தம் உங்களுக்கு. எங்கேங்க உங்கள் உறவுக்காரர் மட்டும் சொந்தம் இல்லை, எல்லோரும் ஊரில் இருக்கிற அத்தனை பேரும் சொந்தம் இல்லை. நான் சொன்னது பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். நன்றி. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கும். நன்றி.